பிசிஓடினால எனக்கு பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்றது நிறைய பேர் கேட்குறது உண்டு. ரொட்டீனாக இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கே ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது, ஸ்கேன் பார்த்தேன், அதில் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குது, பின்னாடி இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. இப்போ பிசிஓடியில் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும், வெயிட் கெயின் இருக்கலாம். வெயிட் கெயின் அது பர்சே பிசிஓடி இன்னும் வேர்சன் பண்ணும். அண்ட் பிசிஓடினாலையுமே வெயிட் கெயின் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா, சில பேருக்கு சுகர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்குது சுகருக்கு அப்படின்னா, சுகர்ஸ் செக் பண்ணிக்கிறது பீரியாடிக்கலாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ரொம்ப சிவியராக இருக்கும், ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அப்படி கிடையாது. ப்ராப்பராக ஏர்லியராகவே பார்த்துட்டு அதுக்குரிய ப்ராப்பர் மாடிஃபிகேஷன்ஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், டயட், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால பின்னாடி ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்க முடியும். இன்கேஸ் ஏதாவது ஃபர்டிலிட்டி ரொம்ப டிலே இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது மினிமல் டேப்லெட்ஸ் அண்ட் மினிமல் ஃபாலிகுலர் ஸ்டடீஸ் ப்ராப்பராக அது ஓவுலேஷன் பண்ணுறதுனாலே இது சரி பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.